2024 தேர்தல் மதுரைக்கு கீழே இருந்து திராவிட கட்சிகளாக இருக்கட்டும், கூட்டணி கட்சிகளாக இருக்கட்டும், ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை பெறப்போவது கிடையாது. நான் சொல்வதை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். வாக்குப்பெட்டி எண்ணும் பொழுது நாம் பேசுவோம். தென் தமிழகத்தில் ஒரு திராவிட கட்சியினுடைய எம்பி இருக்க மாட்டார். இன்னைக்கு நான் சொல்றேங்க ஐயா, குறிச்சு வச்சேன். தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்திருக்கிறது, எந்த மாற்று கருத்தும் இல்லை. தேசிய ஜனநாயக கூட்டணி நாங்கள் மொத்தமாக சேர்ந்து வளர்ந்திருக்கின்றோம். எங்கள் அனைவருக்கும் ஒரு இலக்கு இருந்தது. இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக பாராளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பி வைக்க வேண்டும் என்கின்ற இலக்கு இருந்துச்சு. அந்த இலக்கு எங்களால் அடைய முடியவில்லை என்பது எங்களுக்கு வருத்தமே. நம்முடைய தலைவர்கள் எல்லாம் களத்தில் இருந்தார்கள், மிக கடுமையாக போராடினோம். ஆனால் இங்கிருந்து பாராளுமன்ற உறுப்பினர்களை இந்த முறை அனுப்பி வைக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்த்தது நடக்கவில்லை. வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்கிறது. மக்கள் எல்லா இடத்திலும் கூட பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு கொடுத்திருக்கின்றார்கள். நிச்சயமாக இதை ஒரு படிப்பனையாக எடுத்துக்கொண்டு அடுத்து நடக்க இருக்கக்கூடிய தேர்தலில் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி இங்கிருந்து எங்களுடைய வெற்றி வேட்பாளராக மாற்றி பாராளுமன்றத்திற்கு அனுப்புவோம் என்கின்ற உறுதி நாங்கள் எடுத்திருக்கின்றோம். இன்னும் கடினமாக உழைப்போம். ஏதாவது இடத்துல தவறு நடந்திருந்தால் அதை அடுத்த ஒரு வாரத்தில் பரிசீலனை செய்வோம். அதை இன்னும் எப்படி சிறப்பாக செய்திருக்க முடியும் என்று யோசனை செய்து, அதே நேரத்தில் மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பை தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் தலைவணங்கி ஏற்றுக்கொள்கின்றோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.